டியூப் தமிழ் வணக்கம். கொரவப்பொத்தானைக்கு சற்று வெளியே அழகான நீர்நிலை அமைந்திருக்கின்ற ஓர் இடத்தில் மனதை கவரும் பின்னணியில் இந்த உலக செய்தி வெளியாகின்றது. அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனை பதவி விலகுங்கள், புதியவருக்கு வாய்ப்பளியுங்கள் என்று எவ்வளவு கூறியும் அது பயன் தரவில்லை. இப்பொழுது கடைசியாக அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தினருக்கு ஆலோசனை வழங்கி உங்கள் தந்தையாருக்கு உண்மையினுடைய நிலையை எடுத்துரையுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து ஜோ பைடனுடைய குடும்பம் இப்பொழுது அவசரமாக கூடியிருப்பதாக சற்று முன்னர் செய்தி வெளியாகி இருக்கின்றது. அவர்கள் எதற்காக கூடியிருக்கின்றார்கள்? ஜோ பைடனை பொறுத்த வரையில் அவர் தொடர்ந்து போட்டியிட வேண்டும், தங்களுடைய குடும்பத்தினுடைய அதிகாரம் நிலை பெற வேண்டும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய மகன் ஹண்டர் பைடன் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற வழக்குகள் பாரதூரமானவையாக இருக்கின்றன. அப்படியான ஒரு சூழ்நிலையில் குடும்ப அதிகாரம் இழக்கின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய குடும்பத்திற்கு வெற்றியை வழங்கியதாக போய்விடும். எனவே ஜோ பைடன் தொடர்ந்து போட்டியிட வேண்டும் என்றுதான் இதுவரை அவர்கள் நினைத்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களினாலும் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஜோ பைடனுடைய வயது, அவருடைய இயலாமை காரணத்தினால் அமெரிக்கா முழுவதையும் சுற்றுப்பிரயாணம் செய்து இந்த தேர்தலை நடத்துவதற்கு உரிய அளவிற்கு மூளையினுடைய பலமும் உடலினுடைய பலமும் ஞாபக சக்தியும் அவருக்கு இல்லை. இதனால் அவர் ஒரு இளைஞனை போல தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்க முடியாது இருக்கின்றது. இதை குடும்பம் உணர்ந்து கொண்டு இனிமேல் அவர் பதவியில் இல்லாமல் விலகுவது நல்லது என்ற கருத்தை கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக, இப்பொழுது அமெரிக்கா பிளவுபட்டு கிடக்கின்றது. ரிப்பப்ளிக்கன் கட்சி, டெமோக்ராட் கட்சி என்று இரண்டாக பிளவுபட்டு, அதை தவிர மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்காவிற்கு இப்பொழுது இருக்கின்றது. ரஷ்யா, சீனா இரண்டும் இணைந்து, கூடவே பிரிக்ஸ் நாடுகளும் இணைந்து அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு புதிய ஒழுங்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா தன்னுடைய முதன்மையை இழக்க வேண்டிய இறுதி கட்டத்தில் நிற்கின்றது. ரோம பேரரசு சரிந்தது போல அமெரிக்கா சரிய போகின்றது என்று நேற்று பொருளியல் நிபுணர்கள் எச்சரித்திருந்தது தெரிந்தது. இந்த இடத்திலிருந்து அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கு முதலில் அமெரிக்காவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பது அல்ல, அமெரிக்கா ஒற்றுமையாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைதான் அமெரிக்காவிற்கு முக்கியமாக இருக்கின்றது. எனவே ஜோ பைடனை வெளியேற்றி புதியதோர் இளைஞரை கொண்டு வருவதன் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். இருப்பினும் ஜோ பைடன் மாட்டேன் என்று அறுதியாகவும் உறுதியாகவும் சொன்னால் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஜோ பைடனுடைய பிரச்சார பிரிவு தலைவர் ஜன் ஏ மெலோ டெலோன் கூறுகின்ற பொழுது, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடுவார், பிரச்சாரங்களில் பங்கேற்பார், டொனால்ட் ட்ரம்பை தோற்கடிப்பார் என்று தன்னுடைய வாசகங்களை கூறி வைத்தார். இப்படி ஒரு வாசகத்தை கூற வேண்டியது அவசியம். ஒருவேளை ஜோ பைடன் போட்டியில் ஈடுபட்டால் அதற்கு முன்னேற்பாடாக இந்த வாசகத்தை அவர் கூறி வைக்கின்றார். ஆனால் ஜோ பைடன் எதிரணியை விட தன்னுடைய அணிக்குள் எதிர்ப்பை சந்தித்திருக்கின்றார். இதுதான் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. போகின்ற போக்கில் ஜோ பைடனுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது ஒரு விடயம். அதைவிட பெரிய விடயம், ஜோ பைடன் கண்டிப்பாக விலகுவதை தவிர வேறு வழியற்ற நிலைக்கு விவகாரம் வந்துவிட்டது. இது காலை நேரம் அமெரிக்காவிலிருந்து வெளியாகி இருக்கின்ற முக்கிய செய்தி. இது கொரவப்பொத்தானை வீதிக்கு அருகாமையில் இருக்கின்ற அழகிய நீரோடையிலும் அதனுடைய அழகிய காட்சிகளிலும் இங்கே தரையோரமாக பூத்திருக்கின்ற பூக்களினுடைய அழகிற்கும் இடையே இந்த செய்தி தரப்படுகின்றது. இந்த நாட்டில் எத்தனையோ இயற்கை காட்சிகள் அழகுடன் எங்களை வரவேற்கின்றன. உல்லாச பயணம் வருவோர் இதுபோல வீதிகளில் வந்து இந்த அழகிய காட்சிகளை பார்க்கின்ற பொழுது ஸ்பானியாவிற்கும் கிரேக்கத்திற்கும் தாய்லாந்திற்கும் ஓடி போகின்ற நமது புலம்பெயர் தமிழர்கள் அவற்றையெல்லாம் விட மிகச் சிறந்த, இதுவரை பார்க்கப்படாத, நீங்கள் பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கின்ற இந்த அழகிய காட்சிகளை பார்க்க வாருங்கள் என்பதற்காகத்தான் இந்த செய்தி இந்த பின்னணியில் தரப்படுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வவுனியா திருகோணமலை வீதியில் அமைந்திருக்கின்ற கொரவப்பொத்தானை தாண்டிய இடத்தில் இருக்கும் ஏரி பகுதியிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.